வணக்கம் சார். இந்த கூட்டணி தொடர்பான ஒரு இழுபறி நிலைமை நீடிப்பதா தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே இழுபறி நிலைமை நீடிக்கிறதா? இன்று பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுமா சார்? இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமான சூழலில் நல்ல முடிவு ஏற்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தலையீட்டின் பேரில் அன்னை சோனியா காந்தி அவர்களோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கலந்து பேசி இன்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தை அவர்களும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணியில் ஒரு இறுதி வடிவம் பெறுவதற்கும் கூட்டணியை உறுதி செய்வதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உடன்பாடு ஏற்படும், நல்ல செய்தி வரும். கடந்த சில நாட்களாக என்னை போன்றவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் முழு நேர ஊழியராக இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு, கொள்கை உறுதிமிக்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜீவாதார கொள்கை மதசார்பற்ற கொள்கை. அந்த மதசார்பற்ற கொள்கையில நம்பிக்கை இல்லாத, பாஜகவை எதிர்க்க துணிவற்ற, பாஜகவை எதிர்க்க தயங்குகிற ஒரு கட்சி தாவேகா. அதன் கட்சியின் தலைவர் விஜய். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை என்று யாருக்கும் தெரியல. அந்த கட்சியோடு 140 ஆண்டு கால வரலாற்று புகழ்மிக்க ஒரு பேர் இயக்கம் கூட்டணி வைத்துக் கொள்வது என்னால் என்னை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று மிகுந்த மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளானோம். இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு இன்றைக்கு இந்த சந்திப்பு நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்யும். தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படும். இதன் மூலமாக மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலே இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டிலே வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கோபநாதர், ஒரே ஒரு சந்தேகம். இந்த தொகுதி பங்கீட்டு குழு இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் இந்த ஒரு சர்ச்சை, ஒரு இழுபறி, ஒரு பிரச்சனை இருப்பதாக தகவல் வெளியாக வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அந்த இடங்கள், தொகுதி மற்றும் பல்வேறு நிபந்தனைகள் ஆகியவற்றை அவர்கள் அந்த தொகுதி பங்கீட்டு குழு திமுக தலைமையுடன் பேசாமல் வெளியில் பேசுவதால் தான் இது போன்ற சர்ச்சை ஏற்பட்டு விட்டது என்று கூறப்பட்டு, அதனால் தான் இப்போது செல்வபெருந்தையும் ப. சிதம்பரம் அவர்களும் சென்று சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது என்று கூறுகிறாங்க. தொகுதி பங்கீடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் சமீபத்திலே ANI ஊடகத்திலே ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியில கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணுவதற்காகத்தான் இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் திரு ப. சிதம்பரம் அவர்களை அனுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டப்பட்டு இந்த கூட்டணியிலே விரிசல் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிலரது முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு இன்றைக்கு சுமூகமான சூழலில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கூட்டணி உறுதி செய்யப்பட போகிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக காங்கிரஸ் கட்சி தனது பங்கை இன்றைக்கு ஆற்ற இருக்கிறது. இந்த சந்திப்பு நிச்சயம் நல்ல முடிவு ஏற்படும். கோபநாதன், நிறைவா ஒரு கேள்வி. இன்றே இந்த உடன்பாடு எட்டப்படுமா அல்லது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எட்டப்படுமா? இன்றைக்கு அநேகமாக கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் போன்ற கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அடுத்தது அதுக்கு ஒரு முடிவு செய்யப்படும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த சந்திப்பு தொகுதி பங்கீடு, கூட்டணி போன்ற அனைத்தையும் முடிவு செய்யும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த கூட்டணியினுடைய வடிவம் என்ன என்று எனக்கு தெரியாது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ப. சிதம்பரம் அவர்களோ தமிழ்நாடு தலைவர் செல்வபெருந்தை அவர்களோ இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்பதை முறைப்படி அவர்கள் அறிவிப்பார்கள். ஓகே, நன்றி சார். கோபநாதர், எங்களோடு இணைந்து தற்போதுள்ள அந்த நிலவரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.